வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். தெளிவு பெறாதவன் எழுச்சி பெற முடியல, திரள்நிதி பிச்சத்தோட எழுச்சி பெற முடியலையா? பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்து தோலை தட்டுறாரு, மகனே விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது. ஆமா கரையா, நீ இப்படி ஆத்திட்டு கிடக்கிறத பாரதிராஜா பார்த்தாருன்னா பரலோகத்துல இருந்து பறந்து வந்து பலார் பலார் ஒண்ணு படுகு போட்டு பொல பொலன்னு பொழப்பாரு. நான் உறுதியா போயிடுறேன்ப்பா, உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும் மகனே, சிரிப்போட போகணும் மகனே, சிரிப்போட போகணும். அந்த சிரிப்பு போதுமா தகப்பா? சட்டமன்றத்துல ஆல்ரெடி அமைதியா பேசுறதுக்கே ஓடுகிற மாதிரி ஒப்பர வச்சுட்டு வர்றானுங்க. இதுல நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு வந்துருச்சுக்கா, சத்தியமா சொல்ற சட்டமன்றம் ஒரு பையன் வர மாட்டான். அப்புறம் நீ தனியா இன்னைக்குலிங்க ஆமீன் அன்னைக்குலிங்க இன்னைக்குலிங்க அரை பைத்த மாதிரி ஆத்திரி கிடக்க வேண்டியதா. மகனே, நீ சட்டமன்றத்துக்குள்ள போய் ஆகணும்னு சொன்னவரு கொத்து பரோட்டா போடுற வேலை தானே பாக்குறாரு. பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள், எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தும்.